Professor Course Model 2021 to 22, Class 12 Mathematics, Topic number 23, Derivative of Parametric Functions, Higher Order Derivatives. Learning outcome: understand the derivatives of variable defined by parametric operations. Learn about higher order derivatives. Understand the differentiation of one function with respect to another function. ஸோ இங்கே பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி, ஒய் ஈக்குவல் டு சைன் டின்னு கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனால் டீயை வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு நம்ம டெஃபினேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் டின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒய் ஈக்குவல் டு டி இன்ட்டு சைன் டி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். இப்போ first one, teacher's activity, if x equal to a into t minus sin t. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது தான் parametric function. y equal to a into 1 minus cos t, find dy by dx. அப்போ xன்னு ஒரு ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துட்டாங்க, yன்ற ஒரு ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் இதுதான். dy by dx equal to dy by dt. இங்கே வந்து dt வரணும். dy by dt. ஸோ நான் தனியாக கூட எழுதுறேன். ஸோ dy by dx equal to dy by dt. இங்கே நம்மளுக்கு x equal to t-யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த மாதிரி எழுதணும். எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ dx by dt. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ dy by dx equal to dy by dt by dx by dt. ஸோ x, yன்ற மாதிரி ரெண்டு தனித்தட்டாம் கொடுத்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், x equal to a into 1 t minus sin t. அப்போ இதை நம்ம வந்து என்ன உள்ள என்ன இருக்குது, t இருக்கா, வேரியபிள் t இருக்கிறதுனால இந்த t-யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ dx by dtன்னு கிடைக்கும். ஸோ a வந்து அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட். அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்க t minus sin t-யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் t வந்து 1 மைனஸ், ஏன்னா நம்ம டீயை பொறுத்து தான் வகைப்படுத்துறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டுனா 2x கிடைக்கும். அது வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம டீயை பொறுத்து தானே. அப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1 மைனஸ் காஸ்டிக்கு வந்து சைன்டிக்கு வந்து காஸ்டி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதோட டிஃபரன்ஷியேஷன் a இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டி முடிஞ்சிடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டி. a அப்படி வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 0 ஆயிரும். அடுத்து ஒரு மைனஸ் இருக்கும். cos t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. ஸோ அந்த மைனஸ் இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ a sin t-ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூமரேட்டரில் a sin t வரும், டினாமினேட்டரில் a இன்ட்டு 1 மைனஸ் cos t வரும். ஸோ ஏயும் கேன்சல் பண்ணோம்னா sin t by 1 மைனஸ் cos t. இப்போ sin t-க்கு நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம், 2 இன்ட்டு sin t by 2 இன்ட்டு cos t by 2. இது வந்து நமக்கு sin 2x-ஓட ஃபார்முலா. அதை வந்து நம்ம இப்படி எழுதலாம், sin t equal to 2 sin t by 2 into cos t by 2. அதே மாதிரி 1 minus cos t equal to 2 sin square t by 2. இதெல்லாம் trigonometric identities. ஸோ இது வந்து 1 minus cos t அப்படின்னா 2 sin square t by 2. ஸோ அப்போ இங்கே ரெண்டு சைன் இருக்கா, மேலே ஒரு சைன் இருக்கா, அப்போ கேன்சல் பண்ணோம்னா இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒரு சைன் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன மட்டும் இருக்குன்னா cos t by 2 by sin t by 2 that is equal to cot t by 2. சரிங்களா? ஸோ cot t by 2 by sin t by 2 என்ன வரும், நம்மளுக்கு cot t by 2. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸை தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதே மாதிரி ஒய்யை தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு டியால் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபார்முலா வந்து dy by dx equal to dy by dt by dx by dt-ல சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிடும். அடுத்து differentiation of one function with respect to another function. இது நம்ம நிறைய பார்த்துட்டோம், இதுக்கு முன்னுக்கே இதெல்லாம் நம்ம உள்ள பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, differentiate sin of ax square plus bx plus c with respect to cos of lx square plus mx plus n. சொல்யூஷன் இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து f of x எடுத்துக்கலாம், அடுத்து வந்து g of x. இப்போ f of x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணினா கிடைக்கும் f dash of x equal to காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனா ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் சைன் ஆஃப் எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இந்த உள்ளே இருக்க ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்ம தனியாக, இதுதான் செயின் ரூல் நம்ம போட்டோம்.
உள்ள இருக்க தனியாக திரும்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த எல்எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு எல் அப்படியே வரும் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண 2x அப்போ 2xl வரும் கரெக்டா அடுத்து பிளஸ் எம்எக்ஸில் எக்ஸை வகைப்படுத்தினா 1 அப்போ எம்மு மட்டும் கிடைக்கும் அடுத்து சியை மட்டும் நம்ம வகைப்படுத்தும் போது வந்து 0 ஆகும் ஸோ என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் ஆஃப் எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2lx ப்ளஸ் எம்னு கிடைக்கும் ஸோ இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காசு ஆஃப்னா அந்த டேர்ம் அப்படியே தூக்கி எழுதிடணும் அதுக்கப்புறம் இந்த கண்டினியூஸாக நம்ம செயின் ரூல் பிரகாரம் நம்ம திரும்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு நான் சொன்னேன் முதலே ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏஎக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2ax ப்ளஸ் பிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் பி மட்டும்தான் கிடைக்கும் சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும் அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2ax ப்ளஸ் பி அவ்வளோதான் நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா dy அதாவது இங்கே எக்ஸ் ஒய் எக்ஸ் பதில் ஜிஎஃப்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிஜி பை டிஎஃப் ஈக்குவல் டு ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அதை தூக்கி மேலே எழுதிட்டோம்னா அவ்வளோதான் ஆன்சர் ஸோ இது நமக்கு தெரிஞ்சதான் ஆல்ரெடி நம்ம இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதை போட்டுக்கோம் ஸோ இது ஈஸி உங்களுக்கு அடுத்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம் அதுவே ஒய் டேஸ் கண்டுபிடிக்கலாம் ஒய் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கலாம் ஒய் ட்ரிபிள் டேஸ் அதாவது ஹையர் ஆர்டர் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலான்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இது மட்டும் தான் நமக்கு தெரியும் இது நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இதுக்கு முன்னுக்கு டாப்பிக்கில் நம்ம இதை பார்த்துருக்கோம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் del x tends to 0 f of x plus del x minus f of x by del x சரிங்களா ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் பாருங்க எஃப் டேஸ் ஆஃப் இங்கே மேலே இங்கே எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துச்சா இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் del x tends to 0 இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதுனா டி பை டிஎஃப் dx ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம் if f double dash exists and might be differentiable then we can find third derivative இப்போ f double dash வந்து exist இருந்தா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்கும் டிஃபரன்ஷியல் பண்ண முடியும் ஸோ தேர்ட் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் f triple dash of x அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் சரி நம்ம பார்த்து வச்சுக்கோங்க போதும் அடுத்த சம் போடும்போது புரியும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் தேர்ட் டெரிவேட்டிவ்னா f triple dash of x if f of x கொடுத்துருக்காங்க நம்ம 4x power 6 minus 6x power 4 கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்துலேயும் ஸோ d by dx of x power n into x power n minus 1 ஏன்னா பவர் வருது x power 6 x power 4 வருதா ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் f dash of ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டிருக்காங்க 4 அப்படி வச்சுக்கோங்க அப்போ 6 இன்ட்டு அப்படி எக்ஸ் பவர் 6 அப்போ என்ன பண்ணும் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் பண்ணா அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 இப்போ 4 ஆல்ரெடி இருக்கும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 அப்போ என்ன கிடைக்கும் 4 இன்ட்டு 6 வந்து 24 எக்ஸ் பவர் 5 ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தியா 24 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போ 6 ஆல்ரெடி இருக்குது x power 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 into x power 4 minus 1 so x cube so 6 into 4 வந்து 64 minus x cube so இத ஃபார்முலா யூஸ் பண்ணி 24 x cube கிடைக்கும் திரும்பி இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த f dash நம்ம திரும்பி வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கனால இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் திரும்பி f double dash கண்டுபிடிக்கணும் f double dash of x equal to 24 into x power 5 இந்த x 24 அப்படியே வச்சுட்டு x power 5 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க 24 into 5 into x power 5 minus 1 but this is equal to 24 into 5 into x power 4 கிடைக்கும் so 24 into 5 தான் நமக்கு என்ன கிடைக்குது 120 கிடைக்குது so 120 into x power 4 அதே மாதிரி இங்கே x cube கண்டுபிடிச்சோம்னா 72x square so இப்படி கிடைக்குதா திரும்பி இதையே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 480 x cube minus 144 x கிடைக்குது ஸோ அதே மாதிரி தான் g of x கொடுத்துருக்காங்க ஸோ given ஃபங்க்ஷன் வந்து g of x ஸோ இது வந்து g dash of x வந்து அப்படியே பாருங்கள் x power 4னா 4x cube minus 20 into x cube நீங்கள் போட்டிங்கன்னா 3x square அதாவது x cube வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால்
3x ஸ்கொயர். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 60x ஸ்கொயர் வரும். இங்கே 100 இன்ட்டு 2x வந்து 200x. ஸோ ஃபஸ்ட் இது முடிஞ்சு இதை அப்படியே திரும்பி டெஃபினேட் பண்ணிங்கன்னா அப்படியே 3 இன்ட்டு 4 பேருக்குன்னா 12 அப்படியே ஒன்று குறையும். அந்த பவர் வந்து எக்ஸ் கியூப்னா எக்ஸ் ஸ்கொயர்டாக பெருகும். அந்த 3 இன்ட்டு வந்து 3ஓட அந்த முன்னாடி இருக்க நம்பர் பெருகிட்டா முடிஞ்சு. ஸோ முன்னாங்க 12x ஸ்கொயர். அதே மாதிரி 120x ப்ளஸ் 200. அடுத்து 200 வராது, கான்ஸ்டன்ட் ஆகிறதுனால இது 0 ஆயிரும். ஸோ இது 24x மைனஸ் 120. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அப்படியே எக்ஸிஸ்டாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 3 தான் கேட்டுருக்கோம், அதனால 3ஓட நிப்பாட்டிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் 30, ஒய் ஈக்குவல் டு 3 இன்ட்டு சைன் 2t. இப்போ இதுக்கு நம்ம dy by dx வந்து இது dy by dt கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதுக்கு dx by dt கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், dy by dt by dx by dt. மேலே இருக்கிறது என்னது, ஒய்யை வந்து டீயை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போ இதுதான் ஒய்யை வந்து டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேலே என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு அப்படியே அந்த 3யை போட்டுட்டு sin 2tயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், cos 2t. அகெயின் அந்த 2tயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். சரிங்களா, டீயை வகைப்படுத்தினா 1, அதனால 2 இன்ட்டு 1 வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2வை போட மறக்கக்கூடாது. ஸோ என்ன செய்யணும், இந்த கான்செப்ட் அப்படியே வந்துடுது. sin 2t வந்து cos 2t இன்ட்டு 2tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேலே நியூமரேட்டர். அடுத்து டினாமினேட்டர் வந்து என்னது, dx by dt. இப்போ எக்ஸை டீயை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ 2 அப்படியே வந்துடும், இந்த 2 அப்படியே வந்துடும். cos 3tயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். cos 3tனா மைனஸ் சைன் 3t, மைனஸ் முன்னாடி வந்துச்சா, மைனஸ் சைன் 3t. அந்த 3tயை நம்ம அகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே 3 கேன்சல், இந்த 2 கேன்சல். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் cos 2t பை மைனஸ் வரணும், மைனஸ் cos 2t பை சைன் 3t. அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் ஒன் பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு மேலே என்ன வரும், dy by dt. ஏன்னா இங்கே டீயை பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, dy by dt by dx by dt. அப்போ ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு 2 sin t கொடுத்துருக்காங்களா. இப்போ 2 sin tக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு அந்த கான்ஸ்டன்ட்டும் அப்படியே வந்துடும். ஒரு மட்டும் கான்ஸ்டன்ட்டும் அப்படியே வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர் t. அப்போ dy by dt என்ன இருக்கும்னா 2 இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் டீயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு சைன் டி இன்ட்டு அந்த சைன் டீயை அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ காஸ் டி. இதைத்தான் நம்ம என்ன செய்யணுமோ போன டாப்பிக்கில் என்ன பண்ணோம், சைன் டீயை வந்து யூன்னு எடுத்துக்கிட்டு யூ ஸ்கொயர்னு வச்சு செஞ்சோம். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் புரியும். அது வந்து யூன்னு எடுத்து செஞ்சு செயின் ரூல் ப்ராப்ளம் போட்டோம். இங்கே வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா நமக்கு இப்படி வரும். இல்லை எனக்கு செயின் ரூல் புரியுதுன்னா அதை கூட நீங்கள் ரஃபாக போட்டு பாருங்கள். அதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், 4 இன்ட்டு சைன் டி இன்ட்டு காஸ்டின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு, நியூமரேட்டர் 4 sin t இன்ட்டு காஸ்டின்னு கிடச்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே dx by dt வேணுமா, dx by dt dx என்ன இருக்குது, காஸ்டி. அப்போ இதை t பொறுத்த வரைக்கும் மைனஸ் சைன் டி. இந்த பாருங்கள், மைனஸ் சைன் வச்சா சைனு கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மைனஸ் 4 காஸ்டின்னு வச்சு முடிஞ்சு. தேர்ட் சம் அதுக்கடுத்து x ஈக்குவல் டு 7 இன்ட்டு காஸ்டி, ஒய் ஈக்குவல் டு 3 இன்ட்டு சைன் டி. ஸோ அப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா dy by dx. மேலே நியூமரேட்டர் இருந்து dy by dt, dy by dt இதை வகைப்படுத்தணும். இப்போ 2 இன்ட்டு சைன் டியை வகைப்படுத்தினா காஸ்டி. பாருங்கள் 2 காஸ்டின்னு வச்சா. அடுத்து dx by dt இதை வகைப்படுத்தினா 7 இன்ட்டு மைனஸ் சைன் டி, மைனஸ் 7 சைன் டின்னு வரும். பாருங்கள், மைனஸ் 7 சைன் டியா. அப்போ மைனஸ் 2 by 7 காஸ் பை சைன் வந்து காட். ஸோ காட் டி முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் சம், x ஈக்குவல் டு a காஸ் கியூப் டி, ஒய் ஈக்குவல் டு b சைன் கியூப் டி. இப்போ மேலே எப்பயும் போல நம்ம நியூமரேட்டர் வந்து y ஈக்குவல் டு, ஸோ y ஈக்குவல் டு b sin qt. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், dy by dt. அப்போ என்ன கிடைக்குன்னா 3b இன்ட்டு சைன் ஸ்கொயர் டி.
அகெயின் அந்த sin t வகைப்படுத்தினா cos t. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா நம்மளுக்கு 3b sin square t into cos t. இதுதான் வந்து dy by dt. அடுத்து x என்ன கொடுத்துருக்காங்க? x வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x equal to a cos cube t. அப்போ dx by dt equal to 3a cos square t into அந்த cos t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குன்னா மைனஸ் 3a cos square t into sin t. இதுதான் dx by dt. இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ dy by dx equal to நியூமரேட்டர் வந்து மேலே dy by dt. நியூமரேட்டர் வந்து இதுதான். ஸோ 3b sin square t into cos t. இதுதான் dy by dt. அடுத்து dx by dt என்னது? மைனஸ் 3a cos square t into sin t. இந்த 3 கேன்சல் ஆயிரும், ஒரு sin t கேன்சல் ஆயிரும், ஒரு cos t கேன்சல். ஸோ மீதி என்ன இருக்குன்னா மைனஸ் b sin t by a cos t. இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. dy by dt தான் நமக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணணும். அவங்க அதுக்கு பதில் dx by dt சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து அப்படியே மாற்றி வரும். ஸோ b மைனஸ் b sin t by a cos t வரும். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் இதுதான். ஸோ நமக்கு இதில் வந்து இந்த பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன தெரியணுமா? எக்ஸ் ஒய் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. என்ன வேரியபிள் கொடுத்துறாங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு டீன்ற வேரியபிள் கொடுத்தனால dx by dt கண்டுபிடிச்சிக்கணும், dy by dt கண்டுபிடிச்சிக்கணும். ரெண்டையும் சேர்த்து எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? dy by dx ஈக்குவல் டு dy by dt by dx by dtல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டெரிவேட்டிவ் கிடைச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் y equal to x cos x find y double dash. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y equal to x cos x. ஸோ ஃபர்ஸ்ட் சம் y equal to x cos x எத்தனை டெரிவேட்டிவ்? டபுள் டேஷ் y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ y டேஷை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? யூவி மெத்தட் படி கண்டுபிடிக்கணும். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு எக்ஸை வச்சுட்டு காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான். ஸோ ஒய் டேஸ் என்ன கிடைக்குது? மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் ஒய் டேஸ். அடுத்து ஒய் டபுள் டேஸ் போடும்போது இங்கே வந்து நீங்கள் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வெளியே இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தப்பு இல்லாமல் ஆன்சர் வரும். ஸோ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியவே வச்சுக்கோங்க. அகெயின் வந்து யூவி மாடல் தான் போடணும். இது வந்து யூ, இது வந்து வி. யூவி மாடல் தான் அகெயின் போடணும். அப்போ யூவை வச்சுக்கணுமா? ஸோ எக்ஸை வச்சுட்டு சைனை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸு ப்ளஸ் அடுத்து எதை வச்சுட்டு சைன் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1, அது போட்டால் 1 தான், போடலாம் 1 தான், ப்ளஸ் அந்த காஸ் எக்ஸ் வெளியே ஒரு காஸ் எக்ஸ் இருக்கா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ அந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்குதா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 சைன் எக்ஸ். இதுதான் வந்து ஒய் டபுள் டேஷ். ஸோ அடுத்த சம் வந்து செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? y equal to 1 by x. ஸோ y is equal to 1 by ex. இதை நீங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது பவரில் வந்து -1. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ டி ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் -1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒய்யை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? எக்ஸ் பவர் -1. இப்போ ஒய் டேஷ் நம்மளுக்கு ஒய் ட்ரிபிள் டேஷ் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒய் ட்ரிபிள் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் டேஷ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு இது என்னது? எண்ணுக்கு என்ன இருக்குது? -1 இருக்கா? ஸோ -1 இன்ட்டு எக்ஸ் பவர்
n மைனஸ் ஒன் கரெக்டா? இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்குது? மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும். இதுதான் y டேஸ். அடுத்து y டபுள் டேஸ். y டபுள் டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் ஃபார்முலா பண்ணும். இப்போ திரும்பி மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் டூ மைனஸ் ஒன். இதுலேருந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் y டபுள் டேஸ். அடுத்து y ட்ரிபிள் டேஸ் ஈக்குவல் டு டூ அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீக்கு வந்து n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஃபோர். ஸோ இதோட இப்படி நிப்பாட்டலாம். இல்லைன்னா இதைவே நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை வந்து டூ பை எக்ஸ் கியூப்னு எழுதலாம். இதை வந்து மைனஸ் சிக்ஸ் பை எக்ஸ் பவர் ஃபோர்னு எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ கண்டினியூஸாக நம்ம மட்டும் இதை மல்டிப்ளை பண்ணி போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. அடுத்து அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்டில் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் லாக் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ். லாக் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ். இதை செயின் ரூல் பிரகாரம் நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாகவும் செய்யலாம், இல்லைன்னா u எடுத்து செய்யலாம். ஸோ லெட் u ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம்? du பை dx கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து மைனஸ் ஒன். ஏன்னா ஒன்று ஜீரோ ஆயிரும், மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன். ஸோ y எப்படி எடுத்துக்கலாம்? log uன்னு கிடைக்கும். log u. ஸோ dy பை du வந்து 1 by u. ஸோ இப்போ செயின் ரூல் ஃபார்முலா போட்டோம்னா dy by dx equal to dy by du into du by dx. So this is equal to 1 by u into minus 1. அப்போ minus 1 by u என்னது? 1 minus x. இதுதான் ஆன்சர். ஸோ dy by dx. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் secant squared x. secant squared x. yன்னு எடுத்துக்கோங்க. y is equal to secant squared x. ஸோ லெட் எப்பயும் போல u is equal to secant u. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ y is equal to secant u. அப்போ y equal to u squared அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா secant u வந்து uன்னு எடுத்துருக்கோமா? அப்போ y equal to u squared. இதை வந்து இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. du by secant x. சாரி, secant x. இப்போ du by dx equal to secant வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x into tan x. அடுத்து dy by du. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? dy by du வந்து என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2uன்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் dy by dx equal to dy by du into du by dx. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 2u into secant x into tan x. அந்த uக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 secant squared. சாரி, u வந்து நம்ம என்ன எடுத்துக்கோ? secant x. secant x into again secant x into tan x. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 2 secant squared x into tan x. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டோம்னாலே இங்கே பாருங்கள், இது எப்படி வரும்? ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டோம்னாலே this is equal to 2 secant x again secant x டிஃபரன்ஷியேட் பண்ண secant x into tan x. அவ்வளோதான். ஸோ 2 secant squared x into இது என்ன கிடைக்கும்? 2 secant squared x into tan x. ஸோ ரெண்டு விதமாக நம்ம போடலாம். ஸோ அடுத்து root x. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து root x. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் root x. root x நம்ம எப்படி எழுதலாம்? x பவர் 1 by 2ன்னு எழுதலாம்.
அப்போ எக்ஸ் பவர் n இருக்க மாதிரி இதை வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2ன்னு கொடுத்தோம்னா dy by dx equal to 1/2 into x power 1/2 minus 1. என்ன கிடைக்கும் 1/2 into x power minus 1/2. So this is equal to 1/2 into root x. அவ்வளோதான் இது ஆன்சர். ஸோ இந்த 1/2 கீழே கொண்டு போனால் ப்ளஸ் 1/2 வருமா, அப்போ 2 into root x நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த்து முடிஞ்சு. அடுத்து cot pi by x. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் cot pi x. cot pi x. அந்த பையை வந்து நீங்கள் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ cot x வந்து cot x ஓட டெரிவேட்டிவ் என்னது மைனஸ் cosecant ஸ்கொயர்ட் எக்ஸா, அப்போ இங்கே cosecant ஸ்கொயர்ட் பை எக்ஸ். அகெயின் அந்த பை எக்ஸை கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது பை, ஏன்னா எக்ஸோட வேரியபிள் வந்து ஒன்னா. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போட்டுட்டேங்க நான் மைனஸ் காஸ் cosecant ஸ்கொயர்ட் மைனஸ் பை இன்ட்டு cosecant ஸ்கொயர்ட் பை எக்ஸ், அவ்வளோதான். ஏன்னா காட் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து cosecant ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ காட் பை எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னது மைனஸ் cosecant ஸ்கொயர்ட் பை எக்ஸ். அந்த பை எக்ஸ் திரும்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் பை. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் பை இன்ட்டு cosecant ஸ்கொயர்ட் பை எக்ஸ். அடுத்து லாஸ்ட் சம் வந்து 2x cube. ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 2x cube plus 3x squared minus 12x. கரெக்டா, மைனஸ் 12x. இப்போ y dash போடலாம். ஸோ y dash equal to அதாவது dy by dx. இது ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். 2 into x cube வந்து என்ன பண்ணுவோம் 6 இரு 3 6 x ஸ்கொயர்டு. திரும்பி இந்த 3ஓட 2 பெருக்குனா 2x மைனஸ் 12. இதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க dy by dx தான் கேட்டிருக்காங்க. dy by dx equal to y equal to x plus 1 by x. ஸோ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் y equal to x plus 1 by x. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா y is equal to x plus x power minus 1 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ y dash நம்மளுக்கு dy by dx தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கேட்கல. ஸ்ப்ரைனு dy by dx தான். அப்போ எப்பயும் போல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ y dy by dx equal to x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது என்ன ஆகும் மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் அப்படி போட்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மாதிரி. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோட விட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு ஆன்சர் போட்டாலும் சரிதான். ஸோ ரெண்டுமே கரெக்ட். அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் y equal to a into e power x plus e power இது வந்து என்னன்னா b into e power minus 6. ஸோ செகண்ட் சப் போடலாம். ஸோ y is equal to a into e power x plus b into e power minus 6. ஜஸ்ட் நம்ம dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஸோ dy by equal to கான்ஸ்டன்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க a. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் plus b into e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power x. அகெயின் அந்த மைனஸ் எக்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. இங்கே வெறும் எக்ஸ்ன்னு வர்றதுனால நம்மளுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் அப்படியே விட்டுரும். ஆனால் இங்கே மைனஸ் 1ன்னு வர்றதுனால இது டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ மைனஸ் 1 வரும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a into e power x minus b into e power minus x. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்த சம் தேர்ட் வந்து y equal to a cos x plus b sin x. தேர்ட் சப்டிவிஷன் y equal to a cos x plus b sin x. ஸோ y dash அதாவது dy by dx equal to a into cos டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x plus b into sin x different பண்ணா cos x. So this is clear to minus a sin x plus b cos x. நமக்கு வெறும் dy by dx தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம்.
அடுத்து 2 into cos 4x plus sin 2x. So y is equal to 2 into cos 4x. 2 into cos 4x plus sin 2x. So y dash அதாவது dy by dx equal to 2 அப்படியே வச்சுக்கணும். cos 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 4x. அகெயின் அந்த 4x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 கிடைக்கும். ப்ளஸ் sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x. அகெயின் அந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா அப்போ உள்ள இது ஃபுல்லு ஃபஸ்ட்டு இது ஃபுல்லு ஒரு டேர்ம், இது ஃபுல்லு ஒரு டேர்மா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் 8 sin 4x plus 2 into cos 2x. இதுதான் நமக்கு dy by dx. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 5th சப்டிவிஷன் பாருங்கள், சின்ன மிஸ்டேக் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை திரும்பி நான் செஞ்சிடுறேங்கனையே. ஸோ y equal to 2x cube plus 3x square minus 12x. ஸோ y dash equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ 2 3 6 அப்போ 6x ஸ்கொயர்டு. அடுத்து திரும்பி 2 வந்து 3ஆல் பெருக்குன்னா 6x மைனஸ் 12. ஸோ இங்கே ப்ளஸ் 6x பதிலாக நான் 2x போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 6x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x மைனஸ் 12. ஸோ இதோட நம்மளுக்கு எல்லா சம்மும் டிஃப்ரென்ஷியேஷன் முடியுது. ஸோ இது வரைக்கும் நான் நடத்தின டாபிக் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்டகிரேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து இன்டகிரேஷன். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.